கோவை குனியமுத்தூர் திமுக கவுன்சிலர் பாபு என்பவர் மாநகராட்சியின் அனைத்து பணிகளிலும் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபடுவதாக திமுகவினரே குற்றம் சாட்டியுள்ளனர். குனியமுத்தூரில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் தரமானதாக இல்லை என அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். அப்போது திமுக கவுன்சிலரின் உதவியாளர் மக்களில் ஒருவரை தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திமுக கவுன்சிலர் பாபு, முன்னாள் திமுக வார்டு செயலாளர் அல்லா பிச்சை மற்றும் தற்போதைய திமுக வார்டு செயலாளர் சேட்டு ஆகியோருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் கவுன்சிலர் ஏன் வார்டுக்கு வருவதில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே மீண்டும் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். கண்டரமாணிக்கம் மற்றும் வெளியாத்தூர் ஊராட்சியில் 10,000க்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மதுபான கடையால் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டு மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். இதனால் மதுபான கடை உடனடியாக அகற்றப்பட்டது. இந்நிலையில் அதே இடத்தில் மதுபான கடை மீண்டும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் மதுபான கடை அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்கக்கூடாது என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எல்லாத்துக்கும் காலேஜ் போகிற பெண்கள், ஸ்கூலுக்கு எல்லாமே அந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணுறோம் பெண்கள் அதிகமாக. அப்படி இருக்கையில் அந்த இடத்துக்கிட்ட ஒயின் ஷாப் வர்றது ரொம்ப தேவையில்லாத ஒன்று. அது கண்டமணிக்க சுற்று வட்டாரத்தில் ஒயின் ஷாப்பு முதலே நடந்து பல குற்றங்கள் நடந்திருக்குது. இதை மறுபடியும் அங்கே வைக்கணும்னு பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களோட கோரிக்கையை ஏற்பாங்கன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். மீண்டும் காரைக்குடியில் இருந்த கடையை கொண்டு வந்து இங்கே மாற்றி இந்த பகுதிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இது பெண்களுக்கு பெரும் ஆபத்து விளைவிக்கும். அது புஞ்சை நிலம். ஏற்கனவே அந்த ஊராட்சி மன்றத்தில் இந்த கடை திறக்கக்கூடாதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடையை திறக்கக்கூடாதென அந்த கிராம மக்கள் தொடர்ந்து போராடுவதென முடிவு செய்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மஞ்சளுக்கு உரிய விலை கிடைத்திட விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மஞ்சள் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலப்பட்டு, தும்பை, பாச்சேரி, மோட்டம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பல்லாயிரம் ஏக்கரில் மஞ்சள் சாகுபடி செய்யப்படுகிறது. விடிய அரசு மஞ்சளை கொள்முதல் செய்து பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொருட்களுடன் மஞ்சளையும் சேர்த்து வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கம் எங்கள் மஞ்சளை பொங்கல் தொகுப்போட சேர்த்து கொடுத்தா பொதுமக்களுக்கும் யூஸாக இருக்கும், எங்களுக்கும் எங்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நாங்கள் பக்கத்து மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் தான் போய் மஞ்சள் அறுவடை பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். அதனால் புரோக்கர் மூலிமா எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, காசு அதிகமாக செலவாகுது. அரசாங்கமே எங்கள் பயிர் நேரடியாக கொள்முதல் செஞ்சுக்கிட்டா எங்களுக்கும் வாழ்வாதாரம் அதிகமாகும். நாங்களும் நேரடியாக கொள்முதல் செஞ்சு கொடுத்தா எங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கம்மியான இதுலேயும் கொடுப்போம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த வடதலைக்குளம் கிராமத்தில் இருசக்கர வாகனத்தை எரித்த அயன் குறிஞ்சிப்பாடி கிராமத்தை சேர்ந்த வாகன உரிமையாளர் ராஜ்குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குடும்ப சண்டையில் தன் வாகனத்தை தானே எரித்தது தெரியவந்ததை அடுத்து ராஜ்குமாரை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து நடைபெற்ற இருவேறு சாலை விபத்துகளில் அதிமுக பிரமுகர் உட்பட 2 உயிரிழந்தனர். ஓமலூரை சேர்ந்த அதிமுக பிரமுகர் ராஜா நண்பர்களுடன் இணைந்து மருதமலை சென்றுவிட்டு காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது குப்பனூர் பகுதியில் முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல் கட்சிப்பள்ளியை சேர்ந்த மாதேஷ் என்பவர் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதி உயிரிழந்தார். இரு விபத்துகளிலும் 2 பேர் உயிரிழந்த நிலையில் பெண் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே விடிய ஆட்சியின் அலட்சியத்தால் கால்வாய் வழியாக விவசாயிகளே நிலத்திற்கு தண்ணீர் எடுத்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அரணியூர் மற்றும் கருஞ்சுத்தி கண்மாயில் தண்ணீர் இல்லாததால் பார்த்திபனூர் மதகணையில் இருந்து சாலை கிராமம் கால்வாய் வழியாக வரும் வைகை நீரை அரணையூர் மற்றும் கருஞ்சுத்தி கிராம விவசாயிகள் மணல் மூட்டைகளை அடுக்கி தங்களது கிராம கண்மாய்க்கு தண்ணீரை திசை மாற்றி கொண்டு வந்துள்ளனர். கிராம கண்மாய்க்கு வரும் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விடிய அரசு அகற்றவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரி மெத்த போக்கினால எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. விவசாயிகளும் நலுவிடிஞ்சு இருக்கிறான்.
தூம்பு போட்டதுனால நாங்கள் தண்ணியே வருதில்ல. இப்போ விவசாயத்தில் கிராம மக்கள் பூரா இன்றைக்கி 100-200 பேர் திரண்டு நாங்கள் கால்வாயில் வந்து சாக்கு மூட்டையை கட்டி நாங்கள் தண்ணிச்சு அதிகாரி நம்பி எந்த புண்ணியம் இல்லாதனால களத்தில் நாங்கள் இறங்கி நாங்கள் அந்த வேலையை சர்வராக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசுனால எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் இந்த காலை வெட்டுறதுக்கு இதை பராமரிக்கிறதுக்கு நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அரசு அதிகாரிகளாம் மனு வாங்குறாங்க, ஆனால் செயலாக்கமே எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் இறங்கி எங்களுடைய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு எப்போதான் எங்களுக்கு தீர்வு வரும், இந்த தீர்வுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அரசு எங்களுடைய காலில் இருக்கிற ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அந்த தூம்புகளையும் அகற்றி எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மாவட்டம் காரையாறு அணை அடிவாரத்தில் உள்ள பழங்குடியின மக்கள் கயிறு கட்டி ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தொடர் மழையால் காரையாறு அணைகள் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கயிறு கட்டி ஆற்றை கடந்த சின்ன மயிலாறு, பெரிய மயிலாறு பகுதி மக்கள் பாலம் அமைத்தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் திமுக நகராட்சி தலைவரிடம் திமுக நகர்மன்ற உறுப்பினர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எந்த வார்டு பகுதிகளிலும் எந்த வளர்ச்சிப் பணிகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும், திமுக நகராட்சி தலைவிக்கு ஆதரவாக உள்ள கவுன்சிலர்களின் வார்டுகளில் மட்டும் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக திமுக நகர்மன்ற உறுப்பினர் கடுமையாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு எந்த வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளாத நிலையில் திமுக கவுன்சிலரே திமுக நகர்மன்ற தலைவர் மீது அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பூங்குளம் அடுத்த ரெட்டிப்பாளையம் கிராமத்திற்கு முறையாக குடிநீர் வழங்காதது குறித்து ஊராட்சி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொன்னேரியில் இருந்து சுண்ணாம்புக்குளம் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இறந்தவரின் சடலத்தை வயல்வெளியில் எடுத்துச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கருடபுரம் கிராமத்தில் சுடுகாட்டு பாதை இல்லாததால் இறந்தவரின் சடலத்தை அப்பகுதி மக்கள் சிரமத்துடன் வயல்வெளியில் தூக்கி செல்கின்றனர். சுடுகாட்டு பாதை அமைத்து தர திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடிய அரசு சுடுகாட்டு பாதை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே விபத்து ஏற்படுத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்காத காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாமரப்பாடியில் ரயில்வே ஊழியரான தனசேகரன் வந்த 4 சக்கர வாகனமும் எதிரே வந்த உமாசங்கரின் 2 சக்கர வாகனமும் மோதி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் உமாசங்கர் உள்ளிட்ட 3 பேர் தனசேகரன் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் புகார் அளித்து சென்ற தனசேகரன் மனைவி மற்றும் உறவினர்களை காவல்துறையினர் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அவங்க அடிச்சுட்டு போயிட்டு இவங்க வந்து போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 4 பேர், விஸ்வபாரதி, நாகராஜ், பூங்கொடி, தனசேகர் 4 பேர் சேர்ந்து எங்களே அடிச்சிட்டாங்கன்னா அவங்க போய் பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க சார். ஆனால் அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐ மேடம் கிருஷ்ணவேணி மேடம் சொல்கிறாங்க, அவங்க கொடுத்த பெட்டிஷனுக்கும் நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம், நீங்கள் அடி வாங்கினவங்க உங்களுக்கும் நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுவோம், அதை விட்டுருங்க, நீங்கள் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு விசாரணையும் இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல வந்து யாருமே விசாரிக்க கிடையாது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நகராட்சி நிர்வாகம் முறையாக குப்பைகளை அள்ளாததால் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கியூபா மசூதி பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் முகமது ஷேக் 2 சக்கர வாகனத்தில் சென்றபோது நாய் குறுக்கே வந்ததால் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது திடீரென நாய் மாணவனின் காலை பிடித்து கடித்ததில் மாணவன் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காட்டி முடிக்கப்பட்ட மருத்துவமனையை பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் பூட்டியே வைத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மத்தூர் ஊராட்சியில் முள் செடிகள் வளர்ந்துள்ள பகுதியில் நலவாழ்வு மையம் என்ற பெயரில் அரசு துணை சுகாதார நிலைய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறையால் இதற்கும் பயன்படாத வகையில் விடிய அரசு மருத்துவமனையை காட்சி பொருளாக வைத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தூக்கு பாலம் வழியாக கடந்து சென்ற சொகுசு கப்பல் கடல் நீரோட்டம் காரணமாக பாம்பன் புதிய பாலத்தின் மீது மோத முயன்றபோது தடுத்து நிறுத்தப்பட்டது. பாம்பனில் வடக்கு கடல் பகுதியில் இருந்து புறப்பட்ட சொகுசு கப்பல் தூக்கு பாலத்தை கடந்து செல்ல முயன்றது. அப்போது புதிய பாலத்தின் மீது மோத முயன்றபோது நல்வாய்ப்பாக பாலத்தில் மோத விடாமல் பத்திரமாக மீட்டு தெற்கு கடல் பகுதிக்கு இழுத்து சென்றனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே கழிவுநீர் வாய்க்காலாக மாறிவரும் பாசன வாய்க்காலை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடமுருட்டி ஆற்றின் தலைப்பில் இருந்து ஐயம்பேட்டை, வழுத்தூர், அரியமங்கை என 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக செல்லும் கால்வாய் மூலம் 10,000 ஏக்கர் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் வாய்க்காலில் குப்பைகள், கழிவுநீர் தேங்கி உள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் பாசனத்திற்கு தண்ணீர் செல்ல முடியாத சூழல் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த வாய்க்கால் இன்றைக்கு பாசன நீர் வந்தக்கூடிய வாய்க்காலில் இன்றைக்கு கழிவு நீர்கள் வரப்படுகிறது. இதனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர்கள் பாதிக்கப்படுகிறது. இந்த வாய்க்கால் நீண்ட நெடுநாளாக தூர்வாரவில்லை. இந்த வாய்க்காலை தூர்வார சொல்லி இங்கே உள்ள பாசன விவசாயிகள் எல்லாம் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரியிடம் மனு கொடுத்துருக்காங்க. நானும் தொடர்ந்து தமிழக நலிவுற்ற விவசாய சங்கத்தின் சார்பாக நானும் இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடம் மற்ற அதிகாரியிடம் பேசியிருக்கணும். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே போர்க்கால அடிப்படையில் இந்த வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் 2வது அணு உலையில் பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. 1 மற்றும் 2வது அணு உலையில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில் 2வது அணு உலையில் பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய 562 மெகாவாட் மின் உற்பத்தி கிடைப்பதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ரயில்வே பாலத்திற்கு கீழ் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் அழுகிய நிலையில் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அடுத்துள்ள ரயில்வே பாலத்திற்கு கீழ் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்று உடலை கைப்பற்றி சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்தும் வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தொடர் கனமழையால் வீடுகளை சூழ்ந்த மழை நீரால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். பாலையூர் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கிய நிலையில் மாவட்ட நிர்வாகமும் விடியா அரசும் தண்ணீரை வெளியேற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் நோய் தொற்று ஏற்படும் என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைக்காலங்களில் தண்ணீர் வெளியேறுவதற்கு வாய்க்காலை தூர்வாரி தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருமணமான இளம்பெண் உயிரிழந்த நிலையில் காரணமான கணவரின் குடும்பத்தினரை கைது செய்ய கோரி உறவினர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சிறுவாக்கம் சானார் பாளையத்தைச் சேர்ந்த தம்பதி முரளிகிருஷ்ணன், தனலட்சுமி இருவருக்கும் திருமணமாகி 11 மாதங்களான நிலையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக தனலட்சுமி பெற்றோரிடம் கூறியுள்ளார். இந்த சூழலில் தனலட்சுமி உயிரிழந்து விட்டதாக முரளி கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே நிரந்தரமாக ரேஷன் கடை அமைத்து தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழுகேர் கடை கிராமத்தில் உள்ள ரேஷன் கடை தற்காலிகமாக சேதமடைந்த மகளிர் சுய உதவிக் குழு கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள பெண்கள் கழிப்பறையை இடித்துவிட்டு தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் தனிநபர்கள் கட்டிடம் கட்டுவதற்கு இடையூறு செய்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்த பெண்கள் கழிப்பறையை பழுதடைந்த நிலையில் இருந்த அந்த கழிப்பறையை இடித்து எங்களுக்கு அந்த இடத்துல கட்டி கொடுக்குறேன்னு முன் வந்தாங்க. ஆனால் இப்போ சில தனிநபர்கள் அங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லி அராஜக போக்கில் அதை தடுத்து நிறுத்துகிறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல வீட்டுமனை போடணுங்கிற ஒரு குறுகிய நோக்கத்தில் அவங்க அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. இப்போ நாங்கள் அரசாங்கத்திட்ட முறையிறோம். எங்களுக்கு அந்த இடத்துல நிரந்தரமான ரேஷன் கடை வரணுங்கிறது எங்களோட முழுமையான கோரிக்கை. மழையால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் பனை தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டுமென விடியா அரசுக்கு பனை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அருணாச்சலபுரம், வீரசிகாமணி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 தலைமுறைகளாக பனை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அண்மையில் பெய்த கனமழையால் பனை மட்டை அறுக்க செல்ல முடியவில்லை என்றும் பனை நார் மழையில் நனைந்து சேதமடைந்து விட்டது எனவும் பனை தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டியுள்ள நிலையில் கேரளாவிற்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கடந்த 21ஆம் தேதி 140 அடியை எட்டியதை தொடர்ந்து முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டியுள்ள நிலையில் கேரளா இடுக்கி மாவட்டத்தில் உள்ள வண்டி பெரியாறு, வல்லக்கடவு, சப்பாத்து, உப்பதாரா ஆகிய பகுதிகளில் பெரியாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 2 சிறுமிகள் ஏரில் முழுகி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜாம்புலியூர் கிராமத்தை சேர்ந்த அண்ணன் தம்பிகளான ஆறுமுகம் மற்றும் குமார் ஆகியோர் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆறுமுகத்தின் மகள் சத்தியபிரியா மற்றும் குமாரின் மகளான பத்மபிரியா ஆகியோர் மறையூர் கிராம எல்லையான சூரப்பன் தாங்கல் ஏரிக்கு குளிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவருமே நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமியின் தந்தை பூங்காவனத்தின் உருவப்படத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அந்தனூர் ஊராட்சியில் சாலையை சீரமைக்காததை கண்டித்து தெருக்களில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்செங்கம், துரிஞ்சாபுரம் பகுதியில் மழைநீரால் சேரும் சகுதியமாக உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு சிமெண்ட் சாலை அமைத்து தரப்படும் என உறுதியளித்தார். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் தெருக்களில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது வரைக்கும் தலைவர் வந்து எங்களுக்கான அடிப்படை வசதிகள் வந்து எதுவுமே செய்து தரல. எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை, ஒரு கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லை. இப்போது தலைவர்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுக்குறோம். மனு கொடுத்தா உடனே மனு வாங்கிட்டு வந்து ரோடு அளக்குறாங்க. இது வரைக்கும் இந்த 4 ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு 10 மனு கொடுத்துருப்போம். அவங்களும் வராங்க, மனு கொடுத்த உடனே வந்து ரோடு அளக்குறாங்க. ஆனால் கேட்டால் மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் எங்களுக்கு ஏடிஎம்கே கட்சி டிஎம்கே கட்சின்ட்டு கட்சி பாகுபாடில் வந்து நிதி ஒதுக்கலை. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படைக்கு தேவையானது வந்து செய்யலைன்னா இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம். திமுக ஆட்சியில் விஜயலட்சுமி மனோகரனுக்கு ஒன்றிய செயலாளர் பதவி கொடுத்ததால அவரும் என்ன பொய்யாக சொல்லி இந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்றாரு. தப்பு செஞ்சுட்டாரு. அதிகாரிங்கெல்லாம் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து எந்த வேலையும் இல்லை, அடிப்படை வசதி உங்களால் செய்ய முடியாதுன்னு. இதனால ஏன் தாழ்த்தப்பட்ட ஜாதியே 4 பேர் அவரு கூட வச்சுக்கின்னு என்னையே தரக்குறைவாக பேசுகிறாருங்க. அப்போது தாழ்த்தப்பட்ட ஜாதி தலைவராக இருக்கக்கூடாதா? பெண்களுக்கு தானே முன்னுரிமைன்றாங்க. அது எதுக்காக கொடுக்கணும்? இந்த மாதிரி பெண்கள் வந்து அசிங்கப்படுறதுக்கா? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாம்பன் துறைமுகத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காலின்ஸ் என்பவரின் விசைப்படகு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி எனவும் விசைப்படகை இழந்த மீனவருக்கு விடியா அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பெண்களிடம் ரகளையில் ஈடுபட்டு கழுத்தை அறுத்து கொண்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. எலவனாசூர் கோட்டை ராஜநாராயண பெருமாள் கோவிலில் பெண்களிடம் போதையில் இளைஞர் ஒருவர் ரகளையில் ஈடுபட்டார். இதனை அறிந்து போலீசார் வந்தபோது ஆத்திரமடைந்த இளைஞர் தமது கழுத்தை தானே அறுத்து கொண்டார். இதனையடுத்து அவரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கிருந்த முதியவர் சீனிவாசன் என்பவரை இளைஞர் போதையில் கடுமையாக தாக்கியுள்ளார். மருத்துவமனை புறநகர் காவல் நிலையத்தில் காவலர்கள் இல்லை என்றும் ஊழியர்கள் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே குறைந்தபட்ச வெப்பநிலையாக 1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதத்தில் பெய்ததால் குளிர்காலமானது மாத இறுதியில் தொடங்கியது. இதன் காரணமாக கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். நீர்பிடிப்பு பகுதியான அவலாஞ்சியில் கடும் பனிப்பொழிவு காரணமாக குறைந்தபட்ச வெப்பநிலையாக 1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இனிவரும் நாட்களில் மேலும் கடும் உறைபனியின் தாக்கம் அதிகமாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருமத்தூர் கிராமத்தை சேர்ந்த லட்சுமணனின் மகனான கௌதம் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இவர் நண்பர்களுடன் சாலையோரம் விளையாடி கொண்டிருந்த போது அவ்வழியே கரும்பு கட்டுகளுடன் டிராக்டர் வந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட சிறுவர்கள் பெட்டியில் ஏறி கரும்புகளை உடைத்துள்ளனர். இதில் நிலை தடுமாறிய கௌதம் கீழே விழுந்து சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தலைமறைவான ஓட்டுநரை கைது செய்யுமாறு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கண்மாயில் குளிக்க சென்ற தாய் மகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அழகமடை கிராமத்தை சேர்ந்த ராஜாராம் என்பவர் குடும்பத்துடன் பெங்களூரில் வசித்து வருகிறார். தொடர் விடுமுறை காரணமாக குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு வந்த நிலையில் ராஜாராமின் மனைவி மற்றும் அவரது 11 வயது மகள் ஆகியோர் அருகே உள்ள கண்மாயில் குளிக்க சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி இருவரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நடத்துனர் தாக்கியதாக கூறி இளைஞர் இரத்த காயங்களுடன் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. காமராஜர் பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்றிரவு 10 மணியளவில் பழனி நோக்கி அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டது. அப்போதையில் மது போதையில் அங்கு வந்த இளைஞர் ஒருவர் அரசு பேருந்து நடத்துனர் தன்னை தாக்கியதாக கூறி இரத்த காயங்களுடன் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அங்கு வந்த போக்குவரத்து போலீசாருடனும் இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. மத்த பஸ் போட்டு